நம்மை வெல்வதற்கு இன்னைக்கு எவராலும் தமிழிலே பிறக்கவில்லை தமிழ்நாட்டில் என்ற வரலாற்றை படைத்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திரைப்படமாக இருந்தாலும் சரி, அரசியல் உலகத்தில் அவரை வெல்வதற்கு இனி எவரும் தமிழ் மண்ணிலே பிறக்கவில்லை என்ற வரலாற்றை படைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நானை குறிப்பிடுவதற்கு காரணம் அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் இந்திய நாட்டை வியக்கத்தக்க அளவிற்கு உருவாக்கிய வரலாறும் இருக்கிறது. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிற போது, தம்பி நீ தலைமைராங்கி வா, நீ வாக்கு கேட்டால் போதும் லட்சம் என்னிடத்திலே வாக்கை அள்ளி தருவார் என்று குறிப்பிட்டார். என் இதயக்கணி புரட்சி தலைவர் என்று குறிப்பிட்டார். நானை குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ் சமுதாயம் ஒரு காலத்திலே கேப்பாரற்று அடிமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நேரத்தில் இந்த தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பியவர் தந்தை பெரியார். பெரியாருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவல் தன்னுடைய எழுத்தாற்றலால், பேச்சாற்றலால், நாடகாற்றலால் இளைய சமுதாயத்தை தட்டி எழுப்பி மிட்டா மிராசாரர், ஆலைக்கு சொந்தக்காரர்கள், பட்டக்காரர்கள், பாளையக்காரர் தான் தமிழ்நாட்டை ஆள முடியுமா, இதை தகர்த்தெறிகிற சக்தி திராவிட இயக்கத்திற்கு என்பதை நிரூபித்து காட்டினார். இந்த திராவிட இயக்கம் அன்றைக்கு வேறுண்டுவதற்கு ஒரே காரணம் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அவருடைய திரையுலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது, நாடோடி மன்னன் திரைப்படத்தை அவர் வெளியிடுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை ஏந்தி அந்த திரைப்படத்திலே முதலில் துவக்கினார். அப்போது இங்கே இருக்கிற நம்முடைய திரைப்படத்திலே ஒரு இயக்கத்துடைய கொடியை கொண்டு வரக்கூடாது என்று புரட்சி தலைவருக்கு 2 மாத காலம் தடை ஏற்பட்டது. ஆனாலும் அவர்கள் அதை பற்றி கவலை இல்லை. நான் நடித்தால் நாடோடி, முடித்தால் மன்னன் என்று குறிப்பிட்டார். அதுதான் அன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சி என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அவருடைய ஆற்றலும் தொலைநோக்கு சிந்தனையும் நான் பார்க்கின்ற போது திரைப்படத்திலே மட்டுமல்ல, உலக வரலாற்றில் நிரூபித்து காட்டினார். தொட்டால் தீட்டு, கைப்பட்டால் பாவம், கிணற்றிலே தண்ணீர் இறைக்கக்கூடாது என்று எவர் சொன்னாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று அன்றைக்கு நாடோடி மண்ணிலே பேசினார். அதே தலைவன் தான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தார். 1972 தான் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கையிலே கயிறு தேவையில்லை, மறுகையிலே பக்கெட் தேவையில்லை, பாத்திரத்தை எடுத்துச் சென்றால் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஆழ்குழாய் கிணற்றிலே தண்ணீரை இறைத்து வரலாம் என்ற தத்துவத்தை கொண்டு வந்த மனிதநேயமிக்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், மனிதநேயம் அவரிடத்தில் இருக்கிறது, தொலைநோக்கு சிந்தனை அவரிடத்தில் இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அப்படிப்பட்ட தலைவர் துவங்கிய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு சில பேர் நினைக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறார்கள், கருத்துக்களை சொல்லுகிறார்கள், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிறார்கள். கவலைப்பட தேவையில்லை. 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கோட்டையிலே அமரும். அதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்ற வரலாற்றை தான் இந்த கூட்டம் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று குறிப்பிட்டார் புரட்சி தலைவர். நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு இயக்கத்தை நடத்தியவர் புரட்சி தலைவர் அவர்கள். அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 108வது பிறந்த நாள் புரட்சி தலைவர். 108வது பிறந்த நாள் என்று சொன்னாலே 1ஐயும் 8ஐயும் கூட்டினால் 9. நம்முடைய திசை 2026 குரு திசை நமக்கு நடக்க போகிறது. யாராலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், மனிதநேயமிக்க தலைவருடைய நிகழ்ச்சி இன்றைக்கு 2025 நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. 26 நாம் ஆட்சி மாற்றத்தை காணப்போகிறோம். ஏனென்று சொன்னால், இங்கே கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டிலே அமரும். மாண்பு எடப்பாடி அவருடைய தலைவி என்பதை சுட்டிக்காட்டுகிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இங்கே அமைந்து கொண்டிருக்கிறது. நானை குறிப்பிடுவதற்கு காரணம், புரட்சித்துடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் சில நேரங்களே அவரோடு இருந்து பார்த்து எனக்கு நினைவு இருக்கிறது. 1977 அவர் இந்த இயக்கத்திலே பொதுக்குழு நடத்தினார். கோவையிலே நடைபெறுகிற போது அங்கே நிகழ்ச்சியிலே பல்வேறு நிகழ்ச்சி அங்கே நடைபெறுகிற போது தலைவராக அரங்கநாயகம், அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக அங்கே நியமித்தார். என்னை பொருளாளராக அங்கே நியமித்தார். நான் மன்றத்தினுடைய செயலாளர். நான் எதை நினைவூட்டுகிறேன் என்றால், புரட்சி தலைவர் 75 இந்த பொதுக்குழு நடத்துகிற போது பல பேர் நம்மை விட்டு எதிரணிக்கு சென்றார்கள். புரட்சி தலைவரை விமர்சனம் செய்தார்கள். அப்போது புரட்சி தலைவர் சொன்னார், தேர்தல் ஆணையம் நமக்கு கிட்டிருக்கிற கட்டளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அன்றைக்கு இல்லை, அண்ணா திமுக என்று இருந்தது.
தேசிய கட்சிகள் தான் இருக்க வேண்டுமே தவிர மாநில கட்சிகள் கலைத்து விடுவோம் என்று தேர்தல் ஆணையம் அன்றைக்கு ஒரு கடிதங்களை எழுதியது. அதன் அடிப்படையிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று புரட்சி தலைவனுக்கு பெயரை சூட்டினார். அது மட்டுமல்ல, சில பேர் சொன்னார்கள், இந்த இரட்டை இங்க இருக்கிற அண்ணாவுடைய திருவுருவம் படைத்திருக்கிற இந்த கொடியினை கையிலே நீங்கள் ஏந்திக் கொள்ள வேண்டும், பச்சை குத்த வேண்டும் என்று சொன்னார். இது காட்டு மிளாண்டித்தனம் என்று சொன்னார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உயிர் நாடுகளாக இருந்து கொண்டிருக்கிற நாம் அத்தனை பேரும் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயக்கம் வாழ்ந்தால் மக்கள் வாழ்வார்கள், இந்த இயக்கம் இருந்தால் நாடு நலமாக இருக்கும். தமிழகம் இன்றைக்கு முன்னோடி மாநிலமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே புரட்சி தலைவர் இன்றைக்கு விட்டு சென்ற பணிகள், அவர் ஆற்றிய பணிகள். அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அன்றைக்கு சொன்னார்களை நான் கேட்கிறேன், பசியோடு வந்த மக்களுக்கு பசிப்பிணியை போக்கினார். அன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிற போது முதலில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது நாங்கள் 3வது வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம், அப்போது அவர் குறிப்பிட்டார், சத்துணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு எங்கே நிதி இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். அப்போது புரட்சி தலைவர் எழுந்தார். லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை துடைப்பதற்கு, பசியோடு வருகிற குழந்தைகளுடைய பசிப்பிணியை போக்குவதற்கு, சிறந்த கல்வியை பெறுவதற்கு இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது மீண்டும் எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து சொன்னார், இதற்கு எங்கே நிதி இருக்கிறது என்று கேட்டார். அப்போது புரட்சி தலைவர் எழுந்து சொன்னார், இன்றைக்கும் என்னுடைய நெஞ்சங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாட்டினுடைய அரசிற்கு நிதி இருக்கிறதோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, துண்டேந்தி பிச்சை எடுத்தாவது திட்டத்தை நிறைவேற்றி காட்ட வேண்டும் சொன்ன மனிதநேய மிக்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட திட்டத்தை இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர். பசிப்பிணியை போக்கினான், சிறந்த கல்வியை தருவதற்காக மாணவரை பள்ளிக்கு அழைத்தான், தாய்மாருடைய கண்ணீரை துடைத்தான். எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வேலைக்கு செல்கிற போது அந்த குழந்தை பசியோடு இருக்குமா? வீட்டை திறக்க தெரியாமல் அழுது கொண்டு இருக்குமா? வீட்டை திறந்ததற்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கிற உணவை சாப்பிட்டதற்கு பிறகு அந்த வீட்டை சரியான முறையை பூட்டாமல் சென்று விட்டால், சந்தைக்கு வைத்திருக்கிற பணத்தை யாராவது களவாடி சென்று விட்டால் என்ன செய்வது என்று லட்சம் தாய்மார்கள் கண்ணீர் வெடித்தார்களே. இந்த கண்ணீரை துடைத்த ஒரே தலைவர் தான் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதநேய மிக்க தலைவர், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். அன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே 2 உடைகள் தான் நம்மிடத்தில் இருக்கும். மாட்டுடை என்பது ஒன்று. ஆனால் இதை சிந்தித்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் தான். இந்தியாவிலே முதல் முறையாக சேலை வேசி கொடுக்கிற ஒரு திட்டத்தை தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தார். இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் வழங்கலாம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வழங்கப்படுகிறதா? இல்லை. ஒரு செல்லு கரும்பு கொடுத்துட்டு போயிட்டான், கையில் பிடிச்சிட்டு போன்ட்டு. நான் எதற்காக சொல்கிறேன், எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஒரு 2000 கொடுப்பார் என்று. 2000 இல்லை, ஒன்றும் இல்லை. பச்சரிசி உண்டு, அதற்கான சர்க்கரை உண்டு, சர்க்கரையோடு அதற்கு தேவையான 5 பொருட்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் நீங்கள் சொன்னீர்களே தமிழருக்காக வாழுகிறோம், தமிழ் திருநாளில் வாழுகிற இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பொங்கல் திருநாளாக இருக்கிற அந்த திருநாளில் ஏன் நீங்கள் 2000 கொடுக்க முடியவில்லை உங்களால்? கேட்டீர்களே, நாங்கள் 2500 கொடுக்கின்ற போது 5000 கொடுத்திருக்கலாம் என்று பேசிய நீங்கள் ஏன் இன்று வரையிலும் அதை கொடுக்கவில்லை என்பதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாக இருக்கிற மாண்பு எடப்பாடியார் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் அதை குறிப்பிடுவதற்கு காரணம், உங்களிடத்திலே இந்த மனிதநேயம் உங்களிடத்திலே இல்லை, உங்களிடத்திலே தொலைநோக்கு சிந்தனை இல்லை. வந்தீர்கள், வெற்றி பெற்றீர்கள், இன்றைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சி. உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், காலங்கள் நேரங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறது, நாட்கள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் 2026க்கு பிறகு நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஆட்சியில் நீங்கள் இருக்க போவதில்லை, எதிர்க்கட்சியாக கூட நீங்கள் இருக்க முடியாது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது வெளியே சொல்ல முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு சில பேர் சொன்னார்கள், பணத்தை வைத்துக் கொண்டு எந்த ஆட்சியும் மாற்றலாம் என்று கொண்டு வரலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். மனத்தால் ஆட்சி நீங்கள் நிலைநிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், இதை எத்தனையோ காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். டாடா பிர்லா தான் இருந்திருக்க முடியும் இந்தியாவிலே. பணத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆட்சியில் இருக்கலாம் என்று சொன்னால் டாடா பிர்லா தான் இருக்க முடியும்.
ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதய சுத்தியோடு இருக்கிற உங்களை போன்றோர் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை போல லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வாழ வைப்பதற்காக இந்த இயக்கம் மட்டும்தான் அப்படிப்பட்ட இயக்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த தியாகத்தையும் செய்துவிட்டு தனக்கு எதிர்பார்ப்பே இல்லாமல் தான் வாழுகிறோமோ இல்லையோ, பட்டினியோடு இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாழ வேண்டும் என்பதற்காக லட்சம் தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த இயக்கம் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்கள் இயக்கத்திலே அப்படிப்பட்ட நிலை இல்லை. ஆட்சிக்கு வந்தால் கொடி கட்டுவீர்கள், ஆட்சி இல்லை என்றால் அண்ணா திமுக ஆட்சி என்றால் கொடியை கழுத்தி விட்டுவீர்கள். இதுதான் உங்களுடைய இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் கிழிந்த வேஷ்டியாக இருந்தாலும் இந்த வேஷ்டியை கட்டிக்கொண்டு நடு ரோட்டில் நடமாடிக்கொண்டிருக்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இயக்கத்திலே இருக்கிற ஒவ்வொரு தொண்டருக்கும் அந்த உணர்வு இருக்கிறது, ரத்தோட்டம் இருக்கிறது. புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை துவங்கினார். அன்றைக்கு கரூரிலே பேசுகிற போது அவர் சொன்னார், நாங்களாம் கரூர் கூட்டத்திற்கு செல்கிற போது 1975 ஒன்றே ஒன்று சொன்னார், நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரை சில பேர் சொல்கிறார்கள் 100 நாட்கள் கூட இருக்காது என்கிறார்கள். நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் தமிழ் மண்ணிலே எவராலும் அசைத்து விட முடியாத வரலாற்றை படைக்கிற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். 100 நாள் என்று சொன்னார்கள். அவர் இருக்கும் வரை 13 ஆண்டு காலம் நீங்கள் வனவாசம் போனீர்களே தவிர கோட்டைக்குள்ளே நுழைய முடியவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் போட்ட பிச்சை அண்ணா நகரிலே மறந்துவிடக் கூடாது. நான் இதெல்லாம் எதற்கு நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், ஒரு தலைவர் வாழ்ந்தார், மனிதநேயத்தோடு மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றினார். திரைப்படத்திலே கூட நாம் எண்ணி பார்க்கிறோம். சக்கரவர்த்தி திருமணம் படத்திலே பார்க்கின்ற போது புகையும் நெருப்பில்லாமல் எரிவதெது, பசித்து வாழும் ஏழை வயிறு என்று சொன்னார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், திரைப்படத்திலே மட்டுமல்ல, வாழ்க்கையை நடத்தி முடித்தவர் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கும் சில பேர் வருகிறார், நாளை ஆட்சிக்கு பிடிக்க போகிறோம் என்கிறார்கள். நான் அவ்வளத்திலே சொல்ல விரும்புகிறேன், புரட்சி தலைவர்கள் ஒரு வரலாறு அவருக்கு இருக்கிறது, நீங்கள் மறந்துவிடக்கூடாது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 1964 பாரத புறமாக இருக்கிற போது சைனா வார் வருகிறது. இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் படையெடுத்துக் கொண்டிருக்கிற நேரம் முதலிலே இந்தியாவிலே 75,000 ரூபாய் முதல் செக்கை கொடுத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கெல்லாம் அரசியலுக்கு வருவேன் என்பதல்ல, தேசப்பட்டுள்ளவர், மனிதநேயம் மிக்கவர், ஏழைகள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்டவர். அந்த தலைவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூரை பார்க்கிறேன், கடல் போல மக்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். இது வெற்றி விழா கூட்டமாக இங்கே அமைந்து கொண்டிருக்கிற காட்சி என்னால் காண முடிகிறது. இது பொதுக்கூட்டம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களே, இது வெற்றி விழா கூட்டமாக 2006 அமைய போகிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எல்லாம் நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், அந்த தலைவர் அன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சட்டமன்றத்திலே நாங்கள் வருவார் என்று நாங்கள் கோட்டைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். திடீரென்று அண்ணாவுடைய சதுக்கத்திலே உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். நான் எதற்காக சொல்லி என்று சொன்னால், மக்களுக்கு வழங்கப்படுகிற அரிசி மத்திய அரசு தொகுப்பிலிருந்து சரியான முறையில் வழங்கவில்லை என்பதற்காக புரட்சி தலைவர் உண்ணாவிரத்தை மேற்கொண்டார். அங்கே மத்திய அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆரா உண்ணாவிரதமா எண்ணாகும் நாடு மத்திய அமைச்சர் இங்கே வந்தார். தொகுப்பிலிருந்து எவ்வளவு அரிசி வேண்டுமானாலும் உங்களுக்கு வழங்கலாம் என்று பாரத பிரதமர் உத்தரவு வழங்கி இருக்கிறார். மக்களுடைய பசிப்பிணியை போக்கக்கூடிய மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற நீங்கள் உண்ணாவிரத்தை வாபஸ் பெறு என்று கேட்டார். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், மக்களுடைய நேசிக்கின்ற தலைவர், மக்களுக்காக பணியாற்றக்கூடிய தலைவர், மக்களை வாழ வைத்த தலைவர், திரையுலகத்திலே மட்டுமல்ல வாழ்க்கை நடத்தி காட்டினார். தலைவர் மறைந்தார். மறைந்ததற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா பொறுப்பேற்றார்கள். நாம் இன்றைக்கு நம்முடைய தாயை அம்மா என்று அழைக்கிறோம், நம்முடைய தாயுடைய சகோதரி சித்தி என்று அழைக்கிறோம். ஆனால் இந்தியாவிலே வாழுகிற மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். ஏன் அவரை அப்படி அழைக்கிறோம்? புரட்சி தலைவருடைய வழியிலே வந்தவர், புரட்சி தலைவர் செங்கோலை தாங்கி பிடித்தவர். மதுரை மகாநாட்டிலே நடைபெறுகிற போது நாங்கள்லாம் அருகாமையிலே இருந்தோம். அந்த செங்கோலை புரட்சி தலைவர் கையிலே கொடுத்து, எனக்கு பிறகு நீதான் ஆட்சி கட்டிலே இருக்க வேண்டும் என்று புரட்சி தலைவரால் ஆசீர்வாதம் பெற்றவர். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், அம்மாவுடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் நான் பார்க்கின்ற போது
டெல்லிக்கு செல்வார். இங்கே இருக்கிற பேசுகிறாங்க, எத்தனையோ பேர் ஆட்சிக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. அவரை கொண்டே என்று சொல்ல விரும்புகிறேன். புரட்சி தன்னுடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வை என்பது 6 மொழிகளிலே பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி புரட்சி தலை அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எல்லா மொழிகளும் பேசுவான். அவரோடு டெல்லிக்கு செல்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற போது எந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் எந்த மொழியிலே பேசுகிறாரோ அந்த மொழியிலே பேசக்கூடிய தமிழ்நாட்டின் வீராங்கனையாக வாழ்ந்து காட்டியவர் புரட்சி தலை அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் நீங்களும் நினைக்கிறீர்கள். அம்மாவுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பது புரட்சி தலைவர் என்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் கனவு கண்டாரோ அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய தாயாக நமக்கு இருந்தார். நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஒரு காலத்திலே நான் பார்த்திருக்கிறேன். 1978 மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பார்த்திருக்க கூடும். 88, 89 பார்க்கிற போது நெசவாளர்கள் பட்டினி சாவுகள், நெசவாளர்கள் துயரத்தை துடைக்க முடியவில்லை. அப்போது புரட்சி தலை அம்மா அவர் பொறுப்பேற்றார்கள். 1989 எதிர்கட்சி, அதற்கு பிறகு 91 ஆளும் கட்சியாக வருகிற போது அவர் சொன்னார், 89 அவருக்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்கள் காணுகிற போது நேரடியாக கூட இருந்தவர் நாங்கள். எங்களை போன்ற நண்பர்கள் இருந்தார்கள். புரட்சி தலைவருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு புரட்சி தலை சொன்னார், மீண்டும் நான் முதலமைச்சராகத்தான் இந்த கோட்டைக்கு வருவேன் என்று சூழலை ஏற்றார். வந்தார் 91. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், புரட்சி தலைவருடைய சிலை மவுண்ட் ரோட்லே திறக்கப்பட்டது. நான் கேட்கிறேன், அந்த சிலை திறப்பதற்கு 8 மணி நேரம் ராஜீவ்காந்தி அவர் நின்றே கொண்டிருந்தார். ஊர்வலம் வந்து கொண்டே இருந்தது. நான் பார்த்தேன் 90 அந்த ஊர்வலத்தை காணுகிற போது, நாளை நம்முடைய ஆட்சி மலர்வதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது மவுண்ட் ரோட்டில் என்பதை நாங்கள் இங்கே காண முடிந்தது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், அதிமுக தோல்விக்கு பிறகுதான் வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு அதிமுக தொண்டன் ஒவ்வொருவரும் உயிரை வேண்டுமானாலும் தியாகம் செய்வான். இதுதான் இயக்கம். திமுக கார மாதிரி போய் படுத்துக்க மாட்டான். நாளைக்கு ஆட்சி இல்லைன்னு சொன்னீங்கன்னா யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் வெவ்வேறு மாநிலத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான். நாம் இங்கேயே இருக்கிறோம், இங்கேயே பாடுபடுகிறோம், இங்கேயே மக்களோடு மக்களாக நேசிக்கிறோம், மக்களை பணிகளை சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு நடத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். இங்கே வெள்ளம் வந்தது, பண்ருட்டிலும் வந்தது, இங்கே வந்தது. 5 கிலோ அரிசி அவன் திமுக அரிசி கொடுத்தாங்க கிடையாது. அதிமுக தொண்டர் அத்தனை பேரும் சேர்ந்து மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிற இறையும் சுத்தியோடு பணியாற்றக்கூடியவதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிடக்கூடாது. அதிலே சம்பத் சிறப்பான முறையில் இந்த பணிகளை ஆற்றினார். நான் சம்பத்தை பற்றி சொல்கிற போது பல நேரங்களில் பார்ப்பேன், ஒரு அமைதியானவர், கணிது சொல்லாதவர், தொழில்துறையிலே பல்வேறு மாற்றங்களை உருவாக்குவதற்கு அரும்பணி ஆற்றியவர். இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர் இருந்து அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி வருகிறார் என்று சொன்னால், உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட நண்பர். இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. கடலூர் என்பது இந்தியா மேப்பிலே பார்க்கின்ற போது கடைகோடியிலே இருக்கிற அரும் தாழ்வான பகுதி என்று சொல்வார்கள் இந்திய மேப்பில். ஆனால் வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, அணையிலே தண்ணீரை திறந்து விட்டாலும் கடலூர் தான் முதலில் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலத்திலே ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கேட்டார்கள் எல்லோரும், அமைச்சரை பார்த்து கீழே இறங்கி வாருங்கள் என்று சொன்னார்களாம். இல்லை இல்லை, சேறு இருக்கிறது என்றாராம். நாங்கள் சேற்றில் நின்று கொண்டிருக்கிறோம், நீங்கள் காரில் நின்று உட்கார்ந்து கொண்டிருக்க கீழே இறங்குகின்றார்களாம். அதற்கு பிறகு என்ன நடைபெற்றதுன்னு டிவியிலே பார்த்திருக்க கூடும், அதை நான் சொல்ல தேவையில்லை. அது என்ன அளவிற்கு சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால், பல முறை சட்டமன்ற உறுப்பினராக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அண்ணா திமுகவில் முதலிடத்திலே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் அதை சொல்வது சரியாக இருக்காது. அதற்கு பிறகு என்ன நடைபெற்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுதான் நிகழ்ச்சி. உள்ளே நுழைய முடியவில்லை. அமைச்சர் வந்தார்கள், உள்ளே நுழையாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கஜா புயல் வந்தபோது கூட நாம் உள்ளே நுழைந்தோம்.
இங்கே கடலூரிலே வெள்ளம் அடிக்கின்ற போது தண்ணீர் 3 அடி ஆழத்திற்கு இங்கே தண்ணீர் நின்று கொண்டிருக்கிற போது 3 அடிக்கு நிற்கிற போது உள்ளே நுழைந்து மக்களுடைய பணிகளை ஆற்றியவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த பணிகளை ஆற்றினோம். ஆனால் இன்றைக்கு அமைச்சர்லேயே வர முடியல. போலீஸ் சுற்றி 40 பேர் வரனா, வந்ததுக்கப்புறம் இறங்காதீங்கிறா, போங்கிறா. என்னையா நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? நான் கேட்குறேன், இது ஆட்சியா? சரியாக இருக்கிறது. 9 கிரணங்கள் 12 கட்டங்கள் சரியா இருக்குது. நம்மளுக்கு கட்டம் இவர்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று கூட ஒரு அமைச்சர் பேசினார், நாங்கள் இன்றைக்கல்ல இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு இருப்போம். நீ 20 ஆண்டு காலத்துக்கு நீ உயிரோடு இருந்தால் பரவாயில்ல, ரெண்டாவது அது வேறு. எல்லாம் எதை வேணாலும் சொல்கிறாங்க, எதை வேணால் கேட்டிருப்பான். கேட்குறவன் என்ன இருந்தாலும் அது சொல்லுவாங்க. கேள்விகளை என்ன வருகிறது என்று சொன்னால் கேட்பவருக்கு எங்கே போயிட்டுருப்பாங்க. ஐயா நாங்களாம் அவ்வளோ இழிச்சவனுங்களா? இந்த இயக்கத்தை உருவாகுவதற்காக, இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே வந்தவர்கள். அம்மா அதைத்தான் செய்தான். பசியோடு இருக்கிற மக்களுக்கு 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் வழங்கினார். தாலிக்கு தங்கத்தை வழங்கினார். ஆடு மாடுகளை வழங்கினார். இங்கே இருக்கிற குழந்தைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக 14 பொருளை வழங்கினார். அதில் 2 பொருள் நீங்கள் ஒன்றும் கொடுக்கறது இல்லை. லேப்டாப் கொடுக்குறீங்களா? எடப்பாடியார் இறுதி வரையிலும் இருக்கும் வரை 53,72,000 பேருக்கு மடிக்கணினி வழங்க வரலாறு உலகத்திலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான். எங்கேயா கொடுத்தீங்க? நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தேர்தல் வாக்குறுதி. ரத்து செய்தீர்களா? இல்லை. அதற்குத்தான் எடப்பாடியார் சொன்னார், நீட் தேர்வு உங்களால் ரத்து செய்வது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, அதற்கு மத்திய அரசு அங்கீகாரத்தை பெற வேண்டும், நாடாளுமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றதற்கு பிறகு கொண்டு வர முடியும் என்றார். இப்போ என்னங்கிறாங்க, நாங்கள் ஆட்சியிலே எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். ஏன் சொன்னீங்க? நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் இந்திய கூட்டணி எதிர்க்கட்சியாக இருக்கிறாமா? நீங்கள் என்றைக்குமே எதிர்க்கட்சியாகத்தான் இருக்க முடியும், கவலைப்படாதீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அதற்காகத்தான் 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்தார். ஏழை குடிசையிலே வாழ்கிற மகன் மருத்துவராக வரலாம், 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைத்தவர் மாண்பு எடப்பாடியார். எதற்காக சொல்லுவேன் சொன்னால், இதெல்லாம் விளையாட்டு இல்லை, சாதாரண காரியம் இல்லை, இந்தியாவில் எங்கும் கொண்டு வர முடியவில்லை. இது எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால், உங்களால் அது முடியாது. நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு மனிதநேயத்தோடு நீங்கள் மக்களை அணுகவில்லை. மக்களுக்காக திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் எண்ணம் உங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த எண்ணம் படைத்தவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியே வந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் அத்தனை பேரும் அந்த தியாகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். சொன்னார்களே, நான் கேட்கிறேன். அம்மா டெல்லிக்கு போனாங்க 1988 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதற்கு பிறகு. நானும் கூட சென்றோம். குமார் அப்போது நிதித்துறை இணை அமைச்சர். செல்லுகிற போது எல்லா முதலமைச்சர் அங்கே வாஜ்பாயை சந்திக்கிறார். ஆனால் அம்மா காரிலே வந்து போர்ட்டிகோவில் இறங்கினது, வாஜ்பாய் அங்கே நடந்து வந்து அவரை அழைத்து சென்று அங்கே அமர வைத்து எல்லா முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் நீங்கள் தான் என்று சொன்னார். இதே பாண்டிச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இங்கே நடைபெறுகிற போது மத்திய உள்துறை அமைச்சர் இங்கே வந்தார். அப்போது நம்முடைய ஆட்சி 2014 அப்போது அவர் சொன்னார், ஒன்றை சொன்னார், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள், ஆந்திராவிலே அங்கே மாவோஸ் தீவிரவாதிகள், அசாமிலே உல்பா தீவிரவாதிகள், கேரளாவிலே தீவிரவாதம், காஷ்மீரத்திலே தீவிரவாதம் தலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்திய மண்ணை பொறுத்தவரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த மண்ணிலே சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல, தீவிரவாதத்தை ஒழித்து காட்டிய ஒரு வரலாறு படைத்த தலைவி புரட்சித் தலைவர் அம்மா என்று சொன்னார். பாண்டிச்சேரி நிகழ்ச்சி நடந்ததில்லை. ஆனால் இவங்களுக்குலாம் புரியாது சட்ட ஒழுங்குன்னு என்னங்கிறாங்க. நாங்கள் பார்க்காத சட்டமா, நாங்கள் பார்க்காத வெட்டமாங்கிறான்.
நான் கேட்கிறேன், இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கொள்ளை கொலைகள், இன்றைக்கு தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஒரு பெண் ஒருவனை காதலிக்கிறார் கேரளாவில். அவருக்கு திருமணம் செய்ய முடியாத சூழ்நிலை, மற்றொருவருக்கு திருமணம் செய்வதற்காக ராணுவ வீரருக்கு ஒருவருக்காக நிச்சயம் செய்யப்படுகிறது. இந்த பெண் நினைக்கிறாள், தன்னுடைய காதலன் உயிரோடு இருந்தால் நாம் பல்வேறு படங்களை எடுத்திருக்கிறோம், இதை வெளியிட்டு விட்டால் என்ன செய்வது என்று விஷத்தை வைத்துக் கொள்கிறார். கொன்றதற்கு பிறகு இன்றைய தீர்ப்பு, அவளுக்கு மரண தண்டனை. உங்களால் கொடுக்க முடியுமா? ஒரு தண்டனை உங்களால் கொடுக்க முடியாது. சட்டத்தை போட்டீர்கள், நிறைவேற்ற முடியுமா உங்களால்? நிறைவேற்ற இயலாது. ஏன்னு சொன்னால் தவறு செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சார் யாருன்னு கேட்டோம். சார் யாருன்னா மோருங்கிறவன், சாரா மோருன்ட்டு இருக்கிறான். என்ன பண்றது? சொல்ல வேண்டியதுதானே. யாராக இருந்தாலும் நான் கவலை இல்லை சொல்லுவார்கள். மேடையில் அங்கே சொல்றது வேற. சட்டமன்றத்தில் இன்று வரை யாரை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள், யாரை கைது செய்யப்பட்டிருக்கிறது? உயர் நீதிமன்றமே தானே எடுத்துக்கொண்ட இந்த வழக்கை 3 IPS அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வைத்து ஒரு கமிஷன் போடப்படுகிறது. இந்த கமிஷன் தான் நடந்துட்டு இருக்குது. எப்படி இங்கே கமிஷன் நடக்கிறது, அங்கே ஒரு கமிஷன் நடக்கிறது, அவ்வளவுதான். நான் இது எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், உங்களிடத்திலே அந்த திராணி இல்லை, உங்களிடத்திலே சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கு துணிவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த நான் பார்த்திருக்கிறேன். வீரமணி என்பவர் ஒருவர் மயிலாப்பூர்ல பயங்கரமான ரவுடியா இருப்பார். அம்மா பொறுப்பேற்று பதவி ஏற்றார் இல்லையா, அவர் போட்டில் போயிட்டார் அண்ட மாநிலத்துக்கு. இதுதான் அம்மா. நடுங்குவார்கள் மக்கள். சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்காக யாராவது தவறு செய்துவிட்டால் இந்த மண்ணிலே வாழ முடியாத நிலையை உருவாக்கி காட்டிய தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நடந்து கண்ணில் பார்த்தேன் நான். இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், உங்கள் மனிதநேயம் அங்கே இருக்கிறது. திட்டங்கள் தீட்டப்படுகிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திட்டங்களை தீட்டினார்கள், நிறைவேற்றினார்கள், மக்களை வாழ வைத்தார்கள். அதே போல அவர் வழியிலே வந்திருக்கிற எடப்பாடியார் அதைத்தான் செய்தார். பல்வேறு பணிகளை சீரோடும் சிறப்போடும் 4.5 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை தந்தார். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த ஆட்சிக்கு இருக்கிற அவலை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பை நீங்கள் காண வேண்டும். சட்டமன்றத்தில் ஒருவர் பேசுகிற போது ஒன்று சொன்னார். அன்றைக்கு நாங்களாம் எதிர்கட்சி அமர்ந்து கொண்டிருக்கிற நேரம் 2016 பிறகு 17 நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. வருகிற நேரத்தில் அவர் சொன்னார்கள், ஒருவர் திருச்செங்கோட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பேசிட்டே வந்தார். நாங்கள் கூட்டு இருந்தோம். தமிழ் குடிமகன் அப்போது பேரவைத் தலைவர் பேசி முடித்து விட்டு அவர் அமரவில்லை. திமுக ஆட்சியில் போட்டது போல டாப்புனார், அண்ணா திமுகவில் போட்டது போல டூப்புனார். நான் எழுந்திரிச்சு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு, என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்குன்னாரு. சொல்கிறேன் கொடுங்கன்னு. திமுக ஆட்சியில் டாப்புனாரு, அண்ணா திமுக டூப்புனாரு, வர்ற தேர்தல் இருக்கிற உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு. அப்புறம் கருணாநிதி பார்த்தாரு பின்னாலங்கினாலே, ஏன் வாயை கொடுத்து வாயை வாங்கிக்கிறேன் கம்முன்றையான்னாரு. ஏன் சொல்கிறேன், நேரம் பார்த்து அடிக்கணும். அப்புறம் நாங்களாம் வேகம் இல்லை குறைஞ்சிட்டது உண்மை சொல்கிறேன். அதனால் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார், அவருக்கு தான் பேசணும். ஆகவே அன்றைக்கெல்லாம் அவனை கொரடா இருந்தால் அப்போ ஈஸியாக முன்வரிசையில் இருக்கிறப்போ டக்கு டக்குன்னு எடுத்து அடிச்சு விட்டு போயிட்டே இருப்போம். இதில் ஏன் சொல்கிறேன்னா, அந்த பக்குவம், அந்த நிலையை சொல்ல வேண்டியது எதிர்கட்சி தலைவருடைய கடமை. அவர் தான் செய்ய வேண்டும். ஆகவே அந்த பணிகளை நாங்கள் ஆற்றினோம். அம்மா வருவாங்க, தேர் திருவிழாவாட்டு இருக்கு. எங்கு பார்த்தாலும் மக்கள் அதான் சொல்லுவாங்க, நின்றால் பொதுக்கூட்டம், நடந்தால் ஊர்வலம், சென்றால் அது மகாநாடு. இது நடந்தது அன்னைக்கெல்லாம். இன்னைக்கு இவங்க அந்த ஒருத்தர் வரதில்லை, அவங்க ஆளுங்க மட்டும் தான் வராங்க. அவனுமே திட்டிட்டு இருக்கிறான். திமுக எங்கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நாங்கள் கேன்டீனில் உட்காந்துருப்போம், எம்எல்ஏக்கள், எங்கள் ஆட்சி எங்கேயா இருக்குது, போட்டு எங்கள்கிட்ட சித்திரவதை பண்ணுறாங்க, உங்களுதே பரவாயில்லிட்டாங்க.
இதெல்லாம் நான் கேட்டு 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 அதை பேரை சொல்லக்கூட, பேரை சொன்னால் பாவம் அவனை நீக்கி விட்டுருவாங்க. அந்த கேன்டீன் நல்லா உட்காருவோம் எல்லாருமே, எல்லா கட்சியும் தான் உட்காருவோம். அப்போ அவ்வளவு வேதனையாக இருப்பேன். எம்எல்ஏவுக்கு இந்த வேதனைனா கட்சிக்காரன் என்ன நிலம் பாருங்க. ஒரு வருமானம் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் பார்க்கல, அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. 2000 கொடுத்து ஓட்ட போடுவான்னு நினைக்கிறாங்க. 2000 வாங்கி திருப்பி ஓட்ட போட போகிறாங்க. அண்ணா திமுக மறந்துடாதீங்க, நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கிற காலம் இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எல்லோரும் 10 கட்சி கூட்டணி இருக்கிறது, சிறுபான்மை மக்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள், அதே நேரத்தில் பல்வேறு மக்கள் எங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும், அதுலேயே சரிவு தெரிஞ்சிடும். இப்போ ஜனவரி ஜூலை மாதம் நடக்கிற போது உங்களுக்கு இந்த சரிவு எப்படி போயிட்டு இருக்குன்னு நீங்களே கண்டுக்கலாம். அதுக்கப்புறம் திமுகலாம் கரெக்டாக அடக்கி வாசிப்பாங்க, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆட்சி மலரும், இது யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த இதையிலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை 1972 துவங்கினாரோ, எந்த புரட்சித் தலைவர் அம்மாவில் 1987 இந்த இயக்கத்தை வலம் வந்தார்களோ, இந்த இயக்கத்தை 1917 பிறகு இந்த இயக்கத்தை கொண்டு வருவதற்காக மாண்பு எடப்பாடியார் பாடுபட்டாரோ, இந்த இயக்கத்தை தமிழ் மண்ணிலே எவராலும் அசைத்து விடுவார் என்ற வரலாற்றை நாம் படைப்போம். அதைத்தான் புரட்சித் தலைவர் அம்மாவில் பேசுகிற போது சொன்னார். ஒரு பாடலை சொல்வார், காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ என்று புரட்சித் தலைவரை பற்றி பாடுவார். இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், தலைவர் இருக்கிறார் நம்மிடத்திலே, அவர் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. 122 பேர் தான் நம்ம ஜெயிக்கிறோம், ஆட்சியில் அமர்றோம். ஸ்பீக்கர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம், ஸ்பீக்கர் விட்டா 121 பேர் தான் இருக்கணும். புரட்சித் தலைவருடைய ஆசியும் அம்மாவுடைய ஆசியும் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் ஸ்பீக்கர் எடுத்துட்டு அவர் பேர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவார். 121 பேர் தான் ஓட்டு போடணும். என்றைக்கு நாம் 122 வந்தோமோ, அதே 122 பெறுகிற பெருமை சட்டமன்றத்தில் நடைபெற்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் வரை, 2026 ஆட்சி கட்டளை மாண்பு எடப்பாடியார் அமரும் வரை நாம் அத்தனை பேர் முளைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.